சும்மா இருக்கிற என்ன பார்த்து அவன் தான் கொன்னுட்டான், அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், அவன் தான் கத்தியை வச்சு கிழிச்சிட்டான், அவன் தான் செருப்பை தூக்கி வீசிருக்கான், அவன் தான் கெட்ட வார்த்தை போட்டான், அவன் 100 பேரை டீமுக்குள்ள விட்டான் அப்படின்னு என்ன வேணாலும் பரப்பலாம். நம்ம இந்த நேரத்துல வந்து இந்த நேரத்துல பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதான் வதந்தி பரப்பாதீங்கன்னு சொன்னாரு. அத முதல்ல சொல்லக்கூடாதுன்னா நீங்க இப்ப சொன்னீங்க. நான் சொல்ல வந்தது கலவரம் நடக்குங்கிறது வதந்தி வேற, சரிங்களா? அது வந்து ட்ரிகர் பண்ணும். இங்க எதுவும் ட்ரிகர் ஆகல, நான் புரியுதுங்களா சார்? நீங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படி ஒரு ப்ரொபகண்டா நடந்துட்டு இருந்தது சார். எதுவும் ட்ரிகர் ஆகலைங்கறீங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க தொடர்ந்து சோஷியல் மீடியாவை பாக்குறவர் எதுவும் ட்ரிகர் ஆகலைங்கற வார்த்தையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா நம்ம வந்து இந்த இரு பிரிவினருக்கு இடையே வன்முறை தூண்டுதல்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அதுல நம்ம என்ன நீதிமன்றங்கள் என்ன சொல்லி கடைசி வரைக்கும் விடுதலை பண்றாங்க, நிறைய அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க நீங்க பார்க்கணும். அப்ப பிராக்டிகலா யோசிக்கணும். நான் வந்து எமோஷனலா நீங்க யாராவது உங்களுக்கு வந்து பிடிச்சி உள்ள வைக்கணும், இங்க வச்சுக்கிறது வேற விஷயம். ஆனா அதுல வந்து ஏதாவது எமோஷனல் ட்ரிகர் ஆகும். அதுதான் நான் சொன்னேன், கலவரம் வேற இங்க வேற நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல தேவை வந்து ஒரு கலவரம் இல்ல, இந்த இடத்துல மீட்பு முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல நிவாரணம் கொடுத்தாச்சு, இந்த இடத்துல இப்ப அடுத்து தேவை விசாரணை தேவைப்படும் போது ஒருத்தர் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் வந்தாதானே சார். ஏன் அதை சொல்றாரு? குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க ஒருத்தர் நோக்கி. ஆமா, விசாரிக்கணும்ல. 4 பாயிண்ட் அடுக்குனாதானே சார் தெரியும். விசாரிக்க மத்திய மாநில அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கல சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தா தானே ஒரு சைடு உண்மையா இன்னொரு சைடு உண்மையா. இல்ல சார், அரசுக்கு எதிராக அப்ப இவ்வளவு வதந்திகளை இவ்வளவு அவதூறுகளை பரப்புனது தப்புன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அரசு ஒரு பார்ட்டியா இருக்கும்போது நீங்க அதை வதந்தி மட்டும் முடிக்க முடியாது.